பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் இன்றும் என்றும் சதா காலங்களும் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நல் நாமத்தினாலே இந்த ஹோப் சேனலின் வாயிலாக தேவனுடைய சத்தியங்களை கேட்கும்படியாக வந்திருக்கிற அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நல் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உன்னதமான ஊழியங்களில் மிக முக்கியமான ஒரு ஊழியம் என்னவென்றால் ஆசாரிய ஊழியம், அதாவது பரிந்து பேசக்கூடிய ஊழியம். அந்த ஊழியத்தின் ஒரு நிழலாய் தேவன் இந்த பூமியில் ஏற்படுத்தின நபர்கள் ஆசாரியர்கள். அவர்களை குறித்து இந்த தொடர் செய்தியில் நாம் படிக்க இருக்கின்றோம். நாம் அவர்களை குறித்து படிப்பதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். எங்களுக்கு எல்லாவற்றையும் போதித்து வழிநடத்தக்கூடிய எங்கள் பரலோக ஆசிரியரே, அப்பா, இந்த வேளையிலும் நீர் எங்களுக்கென்று வேதத்தில் வைத்திருக்கின்ற சத்தியங்களை நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர்தாமே நீர் அடியனையும் கேட்கக்கூடிய பிள்ளைகளையும் மறைத்து வெளிப்படும்படியாய் எங்களுக்காய் பாடுபட்டு மரித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லாம் நாள் ஜெபிக்கிறோம். ஜீவனும் இருக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 6 நாளுக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி ஒரு ஏதேன் தோட்டம் என்கின்ற ஒரு தோட்டத்தையும் உண்டு பண்ணி தான் உண்டு பண்ணின சிருஷ்டிகள் ஆகிய ஆதாமையும் ஏவாளையும் அந்த தோட்டத்தில் வைத்தார். அந்த தோட்டத்தில் தம்முடைய சிருஷ்டிகள் ஆகிய ஆதாமோடும் ஏவாளோடும் அவர் உறவாடுவதும் அவர்களோடு பேசுவதும் தேவனுக்கு மிகவும் பிரியமான ஒரு காரியமாக இருந்தது. ஆனால் பாவத்திற்கு பின்பதாக தேவன் தன்னுடைய சிருஷ்டிகளோடு முன்பு இருந்த அதே உறவை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. தன்னுடைய சிருஷ்டிகளாகிய ஆதாமோடும் ஏவாளோடும் நேரடியாக பேச முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. எவ்வளவுதான் வேதத்தில் தேவன் ஏனோக்கு, ஆபிரகாம், மோசே போன்ற நபர்களோடு பேசினாலும் முன்பு இருந்தது போல ஒரு நேரடியான உறவாடு இல்லாமல் இருந்தது. எனவே கர்த்தர் தன்னுடைய ஒரு விருப்பத்தை யாத்ராகமம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் மோசேயினிடம் சொல்கின்றார். அவர்கள் நடுவில் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்று தேவன் தன்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய ஆவலை, விருப்பத்தை தன்னுடைய தாசனாகிய மோசேயினிடம் சொல்கின்றார். மோசே அந்த 40 நாட்கள் சீனாய் மலையில் தேவனோடு இருந்தபொழுது கர்த்தர் இந்த விருப்பத்தை சொல்லி அந்த ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி கட்ட வேண்டும், என்னென்ன பொருட்கள் பயன்படுத்த வேண்டும், என்னென்ன காரியங்களில் அளவுகளோடு அவைகளை கட்ட வேண்டும் என்று தேவன் எல்லாவற்றையும் மோசேக்கு கற்பித்து கொடுத்தார். அதோடு சேர்த்து அந்த ஊழியத்தை நடத்தி செல்வதற்கென்று ஆசாரியர்களையும் ஏற்படுத்தும்படியாக கர்த்தர் மோசேயினிடம் சொன்னதை நாம் யாத்ராகமம் புஸ்தகத்தில் நாம் பார்க்கலாம். மோசே அவர் தேவன் தனக்கு கொடுத்த கட்டளையின்படி அந்த ஆசரிப்பு கூடாரத்தை மிகவும் நன்கான முறையில் அவர் கட்டி முடித்தார். இந்த ஆசரிப்பு கூடாரம் என்பது தேவனுடைய மொத்த இரட்சிப்பின் திட்டத்தையும் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு மாதிரி வரைபடமாகும். அப்படிப்பட்ட ஆசரிப்பு கூடாரத்தை நாம் எந்த அளவுக்கு புரிந்து வைத்திருக்கின்றோம் சற்று சிந்தித்து பார்ப்போம். அம்மையார் இவ்வாறாக சொல்கின்றார், பரலோக ஆசரிப்பு கூடாரத்தின் ஊழியங்களை தெளிவாக புரிந்து கொள்வதே நமது விசுவாசத்தின் அடித்தளமாக உள்ளது. ஒரு கிறிஸ்தவனுடைய விசுவாசத்தின் அடித்தளம் என்ன என்று பரிசுத்தாவியானவர் சொல்கிறார் என்றால், பரலோக ஆசரிப்பு கூடாரம், அதாவது பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவாலயத்தில் நடைபெறக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியங்களை தெளிவாக புரிந்து வைத்திருப்பதுதான் ஒரு கிறிஸ்தவனின் விசுவாசத்தின் அடித்தளமாக உள்ளது என்று ஆவியானவர் நமக்கு சொல்கின்றார். சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பற்றின சத்தியம் நாம் எந்த அளவுக்கு நாம் படித்து வைத்திருக்கின்றோம்? நாம் அநேகருக்கு தானியேல், வெளிப்படுத்தல் போன்ற தீர்க்கதரிசன புஸ்தகங்களை ஆராய்வது என்பது மிகவும் பிடிக்கும். ஆனால்
அதே அளவுக்கு அதைவிட மிகவும் முக்கியமான ஆசரிப்பு கூடார சத்தியத்தை நாம் எந்த அளவுக்கு தெரிந்து வைத்திருக்கின்றோம்? சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆசரிப்பு கூடாரத்தில் ஊழியங்கள் என்று வரும்பொழுது அநேக ஊழியங்கள் உண்டு. அதில் ஒரு மிக முக்கியமான ஊழியம்தான் ஆசாரிய ஊழியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியங்களை 3 மிக முக்கியமான ஊழியங்களாக நாம் குறிப்பிடுவோம். முதல் ஊழியம் பலியின் ஊழியம். அதாவது பாவத்தை போக்க அதற்கு விலையாக கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை இந்த பூமியில் கொடுக்கக்கூடிய ஒரு ஊழியம் பலியின் ஊழியம். இரண்டாவது ஆசாரிய ஊழியம். மனந்திரும்பி வரக்கூடிய பாவிகளுக்காக பிதாவினிடம் பரிந்து பேசக்கூடிய ஊழியத்தை, அந்த பரிந்து பேசும் ஊழியத்தை நாம் ஆசாரிய ஊழியம் என்று அழைக்கின்றோம். மூன்றாவதாக ராஜரீக ஊழியம். அதாவது மொத்த பூமியையும் நியாயம் தீர்த்து அவர்கள் செயலுக்கு தக்கதாக பலன் கொடுக்கக்கூடிய ஊழியம்தான் ராஜரீக ஊழியம். இதில் இன்றைய நாட்களில் நாம் இந்த இரண்டாவது ஊழியமான ஆசாரிய ஊழியத்தை குறித்து நாம் படிக்க இருக்கின்றோம். இந்த ஆசாரியம் ஊழியத்தை குறித்து நாம் படிக்க வேண்டும் என்றால் ஒரு சில காரியங்களை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அதை குறித்து நாம் தொடர்ச்சியாக படிப்போம். ஒருவேளை என்னுடைய இருதயத்தில் ஒரு கேள்வி எழலாம். கர்த்தர் தான் சடங்காச்சார பிரமாணங்கள் அனைத்தையும் தன் சிலுவையில் அறைந்து விட்டாரே, தான் மரிக்கும் போது சிலுவையில் அவைகளையும் ஒழித்து விட்டாரே, பின்னர் ஏன் அந்த ஆசாரியத்துவத்தை குறித்து நான் படிக்க வேண்டும் என்கின்ற கேள்வி ஒருவேளை நம்முடைய இருதயத்தில் எழும்புமாயின் அதற்கு பரிசுத்த ஆவியானவர் இவ்வளவு அருமையாக சொல்கின்றார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம் நாம் வாசித்தோமையாகில், 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசித்தோமையாகில், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனங்களாயும் இருக்கிறீர்கள் என்று வசனம் சொல்கின்றது. அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகத்துவங்களை, அவருடைய புண்ணியங்களை இந்த பூமிக்கு சொல்லும்படியாக, அந்த நற்செய்தியை பகிர்ந்து கொடுக்கும்படியாக தேவன் விசுவாச பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும், அடியேனையும் சேர்த்து தேவன் ஆசாரியராக ஏற்படுத்தியுள்ளார் என்று பேதுரு நமக்கு சொல்கின்றார். நாம் ஒவ்வொருவரும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டத்தை சார்ந்த நபர்களாய் இருக்கின்றோம். அப்படி என்றால் தேவன் நம்மை ஆசாரியர்களாய் தேர்ந்தெடுத்திருக்கும் பொழுது அந்த ஆசாரியர்களை குறித்து நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டியது எவ்வளவு மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கின்றது. ஆசாரிய ஊழியத்தின் மகத்துவங்களை புரிந்து கொள்ள, அதன் அர்த்தத்தை தெரிந்து கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதனுடைய அர்த்தத்தின் விளக்கங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக பெயரின் அர்த்தம் அதன் மகத்துவங்களை நமக்கு சுட்டி காட்டும். ஆசாரியன் என்கின்ற வார்த்தைக்கு புனிதமான காரியங்களில் ஊழியம் செய்ய முறையாக அனுமதி பெற்றவர் என்ற அர்த்தமாகும். ஆசாரியன் என்கின்ற வார்த்தைக்கு பரிசுத்தமான காரியங்களில் ஊழியம் செய்யும்படியாக தேவனிடமிருந்து முறையாக அனுமதி பெற்றவர்கள் என்கின்றது அர்த்தம். மேலும் ஆசாரியர்கள் என்பதற்கு கிறிஸ்துவுக்கும் மனிதனுக்கும் இடையில் மத்தியஸ்தராக செயல்படக்கூடியவர்கள் என்கின்ற அர்த்தமும் இருக்கின்றது. அப்படி என்றால் இந்த பெயரின் 2 அர்த்தங்களை வைத்து இந்த ஆசாரியர்களுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகின்றது. நம்மளுடைய நோக்கமும் நம்மளுடைய ஊழியத்தின் நிறைவேறுதலும் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், நான் ஒரு ஆசாரியனாக மாற வேண்டும் என்றால் இதை நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த பெயரின் அர்த்தத்தை, ஆசாரியர்களின் நோக்கத்தை நம்முடைய இருதயத்தில் நாம் பதித்து வைத்திருக்க வேண்டும். தேவன்
புனிதமான பரிசுத்தமான அவருடைய ஊழியத்தை செய்யும்படி உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்துள்ளார். பாவ வாழ்க்கையில் பாவ சேற்றில் மூழ்கியிருக்கின்ற பிள்ளைகளை மீட்டு கொண்டு வரும்படியாக அவர்களுக்கு தேவனுடைய மகத்துவமான சத்தியங்களை அறிவிக்கும்படியாக தேவன் உங்களையும் என்னையும் ராஜரீகமான ஆசாரியர்களாய் தேர்ந்தெடுத்துள்ளார். இதை நாம் நம்முடைய நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. இந்த பூமியை கிறிஸ்துவுக்கு நேராக கொண்டு செல்லக்கூடிய இந்த பூலோக மக்களை மோட்சத்தின் பாதைக்கு நேராக அழைத்து செல்ல வேண்டிய கடமை ஆசாரிகளாய் இருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. அதே வேளையில் கிரேக்க மொழியில் ஆசாரியன் என்பதற்கு மூப்பர் என்கின்ற பொருளும் வரும். அதையும் நாம் நம்முடைய இருதயத்தில் நாம் வைத்து கொள்வோம். ஒரு கேள்வியோடு நாம் தொடர்ச்சியாக படிப்போம். ஆசாரியர்கள் என்பவர்கள் எப்பொழுது தோன்றினார்கள்? இந்த ஆசாரிய ஊழியம் எப்பொழுது தோன்றியது என்கின்ற கேள்வியை நாம் கேட்டமே ஆகில், ஏதோ ஆசாரியர்கள் என்பவர்கள் யாத்ராம புஸ்தக காலகட்டத்தில், அதாவது மோசையின் காலகட்டத்தில் தொடங்கப்பட்டவர்கள் என்று நாம் நினைத்துவிடக்கூடாது. நாம் வேதத்தை தெளிவாக படித்தோமே ஆகில், அந்த ஆசாரிய ஊழியம் என்பது வேத காலகட்டத்தின் ஆரம்பத்தில் இருந்தே அவைகள் இருக்கின்றது என்பதை நாம் தெளிவாக படிக்கலாம். அதை குறித்து வருகின்ற நாட்களில் நாம் தொடர்ச்சியாக படிக்கலாம். இருப்பினும் பெயரின் அர்த்தத்திற்கு ஏற்ற வகையில், ஆசாரியன் என்கின்ற பெயரின் அர்த்தத்திற்கு ஏற்ற வகையில் அந்த ஊழியத்தை செய்யும்படி முறையான அனுமதி எப்பொழுது கொடுக்கப்பட்டு முறையான ஒரு ஆசாரிய ஊழியம் தொடங்கப்பட்டது என்று நாம் பார்த்தோமே ஆகில், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருந்து கானானை நோக்கி செல்லக்கூடிய அந்த வனாந்தரமான யாத்திரையில் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி முடித்து அதை ஸ்தாபனம் பண்ணின பின்பு மோசையினால் ஆசாரிய ஊழியம் ஆரம்பிக்கப்படுகின்றது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், கிமு 1448 வனாந்திரத்தில் வைத்து தேவன் ஆசாரிய ஊழியத்தை முறைவாக அவர் தொடங்குவதை நாம் வரலாற்றில் நாம் படிக்கலாம். அடுத்ததாக ஒரு கேள்வி நாம் கேட்கலாம். இந்த ஆசாரிய ஊழியத்திற்கென்று கடவுள் யாரை தேர்ந்தெடுத்தார் என்ற கேள்வியை நாம் கேட்டோமே ஆகில், ஏற்கனவே இந்த ஆசாரியர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பதாகவே கர்த்தர் லேவியர்களை மொத்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் முதற் பேரானவர்களாக தேர்ந்தெடுத்தார். அதிலும் குறிப்பாக ஆரோனையும் அவனுடைய குடும்பத்தாரையும் பிரதான ஆசாரியர்களாகவும் இருக்கும்படி தேவன் தேர்ந்தெடுத்ததை நாம் வாசிக்கலாம். யாத்ராகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனம் இவ்வாறாக சொல்கின்றது, உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோடு கூட அவன் குமாரராகிய நாதாப், அபியூ, எலெயாசர், இத்தமார் என்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்து கொள்வாயாக என்று மோசேனிடம் தேவன் சொல்வதை நாம் பார்க்கலாம். அதாவது தேவன் ஆசாரிய ஊழியத்திற்கென்று மொத்த லேவியர்களை தேர்ந்தெடுக்காமல் லேவியர்களில் உள்ள ஆரோனையும் அவனுடைய குடும்பத்தாரையும் தேர்ந்தெடுத்ததை நாம் இந்த இடத்தில் வாசிக்கின்றோம். அப்படி என்றால் மீண்டும் நமக்கு ஒரு கேள்வி எழும்ப வேண்டும். ஏன் கடவுள் ஆரோனை தேர்ந்தெடுத்தார்? லேவிக்கு அநேக புத்திரர்கள் இருந்தும் ஆரோனை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்ன என்று நாம் பார்த்தோமே ஆகில், தேவன் ஆரோனை ஆசாரியனாக தெரிந்து கொண்டதற்கான காரணம், அவன் மோசையோடு சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வர அவன் செய்த பணியின், அவனுடைய ஊழியத்தின் பரிசாக தேவன் இந்த ஆசாரிய பதவியை தேவன் ஆரோனுக்கு கொடுக்கின்றார். ஆரோன் மோசேக்கு உதவியாக, மோசேயின் வாயாக அவர் செயல்பட்டார்.
யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் நாம் வாசித்தோமேயாகில், அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான், இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான் என்று வசனம் சொல்கின்றது. மோசே அவனுக்கு வாயாக தேவன் ஆரோனை ஏற்படுத்தி கொடுத்தார். அதே போல தேவன் தனக்கு வாயாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆரோன் இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் ஆரோனை ஆசாரியனாக அவர் மாற்றினதை நாம் பார்க்கலாம். இன்னும் ஒரு சில காரணங்கள் என்ன என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் என்றால், பொதுவாக மோசே தேவனோடு அதிக தொடர்பில் உடைய ஒரு நபராய் காணப்பட்டார். ஆரோன் மக்களோடு தொடர்பில் உள்ள ஒரு நபராய் காணப்பட்டார். இந்த ஆசாரிய ஊழியத்தில் மக்களுக்கும் கடவுளுக்கும் இடையில் பணியாற்றக்கூடிய ஊழியத்தில் மக்களோடு அதிக தொடர்பு என்பது மிகவும் அவசியமாய் காணப்பட்டது. மக்களோடு உள்ள தொடர்பு இந்த ஆரோனுக்கு அதிகமாய் இருந்ததினால் தேவன் ஆரோனை தனக்கும் தன்னுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் புத்திரர்களுக்கும் நடுவாக நின்று வாயாக நின்று தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக ஆரோனை பிரித்ததை நாம் பார்க்கலாம். ஆசாரிய ஊழியம் என்பது கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையில் பணியாற்றக்கூடிய ஒரு ஊழியம். அதற்கு மக்களோடு தொடர்பில் இருப்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். இன்று சிலர் தாங்கள் மக்களோடு இருக்க மாட்டோம் என்று தங்களை பிரித்து கொண்டு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை நான் மக்களை விட்டு பிரித்து என் வாழ்க்கை நான் வாழ்ந்தேனே ஆகில் எப்படி என்னுடைய ஆசாரிய ஊழியத்தை நான் செய்ய முடியும்? ஆசாரிய ஊழியம் என்பது மக்களுக்கும் கடவுளுக்கும் இடையில் இருந்து பணியாற்றக்கூடிய ஒரு ஊழியம். அந்த ஊழியத்தை செய்ய வேண்டுமாகில் நாம் மக்களோடு இருக்க வேண்டியதும் நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு கடமையாக இருக்கின்றது. ஆனாலும் அதே நேரத்தில் ஒரு காரியத்தை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆவது வசனம் இவ்வாறாக சொல்கின்றது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்தம் வேஷ தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக என்று வசனம் சொல்கின்றது. நாம் மக்களோடு இருக்க வேண்டிய கடமை நம்மிடம் இருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களாக, அதாவது இந்த உலகத்தாரை போல என்னுடைய வாழ்க்கையும் காணப்படாமல் தேவனுக்கு பிரியமான முறையில் நான் வாழ வேண்டும். மோசே மலையில் இருக்கும் பொழுது, அந்த 40 நாட்கள் தேவனோடு இருக்கும் பொழுது, கர்த்தர் தன்னுடைய அந்த இஸ்ரவேல் அரசாங்கத்தை ஆரோனிடம் ஒப்படைத்ததை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆரோன் ஜனங்களுக்கு ஒத்துப்போய் ஜனங்கள் பாவம் செய்யத்தக்கதாக பொன் கன்றுக்குட்டியை நிறுவினதை நாம் பார்க்கின்றோம். தேவன் ஜனங்களோடு சேர்த்து ஆரோனையும் அழைக்க நினைத்தார். ஆனால் மோசேயினுடைய ஜெபத்தின் நிமித்தமாக தேவன் ஆரோனை மன்னித்தார். அம்மையார் முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகள் என்கின்ற புஸ்தகத்தில் இவ்வாறாக எழுதுகின்றார், மோசேயின் ஜெபத்தினால் பாவத்திலிருந்தும் அவமானத்திலிருந்தும் கடவுள் தம்முடைய மிகுந்த கிருபையினால் ஆரோனை மன்னித்தார் என்று ஆவியானவர் அருமையாக எழுதுகின்றார். அநேக நேரங்களில் நாமும் இப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகின்றோம். ஜனங்களை பாவத்திலிருந்து வழிநடத்த வேண்டிய நபர்கள், ஜனங்களை பாவத்திலிருந்து பிரித்திருக்க வேண்டிய நாம் ஜனங்களோடு ஒத்து போய் அந்த பாவத்தை செய்யும் பொழுது தேவனுடைய கோபம் நம்மேல் வரக்கூடியதாய் காணப்படுகின்றது. ஆனாலும் தேவன் தன்னுடைய மிகுந்த கிருபையினால் ஆரோனை மன்னித்தது போல அநேக வேளைகளில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு பாவங்களையும் தேவன் கிருபையாக மன்னிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1 வசனம் இவ்வளவு அருமையாக சொல்கின்றது, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே,
உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீர் என்னுடையவன் என்று வசனம் சொல்கின்றது. எவ்வளவு அருமையாக தேவன் இந்த காரியத்தை சொல்கின்றார். நாம் பாவம் செய்திருந்தாலும் கர்த்தர் தன்னுடைய கிருபை நிமித்தமாக உங்களையும் என்னையும் அவர் மீட்டு கொண்டுள்ளார். பயப்படாதே என்று கர்த்தர் நம்மை சொல்வதை நாம் பார்க்கலாம். கர்த்தர் ஆரோனை தன்னுடைய ஊழியத்திற்கென்று தெரிந்தெடுத்த பின்பு எல்லாரும் ஆரோனை ஆசாரியராக ஏற்றுக்கொண்டார்களா என்று நாம் பார்த்தோமே ஆகில், ஆரோனுக்கு எதிராகவும் ஒரு கூட்டத்தார் வந்தார்கள். என்னாகமம் 11வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது கோராகும் அவனை சேர்ந்த ஜனங்களும் ஆரோனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் செயல்பட்டதை நாம் பார்க்கலாம். இதே போல ஒருவேளை நாம் செய்யக்கூடிய ஊழியத்திற்கு விரோதமாக சிலர் எழும்பலாம். நம் மீது கோபம் கொள்ளலாம், பொறாமை கொள்ளலாம். நாம் செய்யக்கூடிய ஊழியம் ஒரு சிறிய ஒரு ஊழியமாக கூட காணப்படலாம். ஆனாலும் பிறர் நமக்கு விரோதமாக கோபப்பட்டு பொறாமையோடு பேசும் பொழுது நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஆரோனும் மோசேயும் என்ன செய்தார்கள்? கோரகுக்காக ஜெபம் செய்தார்கள். அதே போல நம்முடைய ஊழியங்களுக்கு எதிராக தடைகள் வரும் பொழுது நாம் சோர்ந்து போகாமல் நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அப்படி உற்சாகமாய் நம்முடைய ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். இந்த ஆசாரிய ஊழியம் என்பது ஏதோ போதகர்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் மாத்திரம் கொடுக்கப்பட்ட ஊழியம் என்று நாம் நினைத்துவிடக்கூடாது. ஏனென்றால் தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கின்றார். 1 பேதுரு நான் வாசிக்கும் பொழுது வசனம் தெளிவாக சொல்லிச்சு, நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் தேர்ந்தெடுத்துள்ளார். அப்படி என்றால் எல்லா விசுவாசிகளும் கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட எல்லா விசுவாசிகளுக்கும் இந்த ஆசாரிய ஊழியம் பொருந்தும். இந்த ஆசாரிய ஊழியத்தை நான் இந்நாள் வரைக்கும் செய்து கொண்டிருக்கின்றேனா? தேவனுடைய சத்தியத்தை, அவருடைய மகத்துவங்களை, அவருடைய புண்ணியங்களை நான் அறிவிக்கின்றேனா? சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். தேவன் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தான் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்துள்ளார். வெறுமனே நானும் என்னுடைய குடும்பத்தாரும் என்னுடைய திருச்சபையாரும் மாத்திரம் பரலோகம் சென்றால் போதும் என்கின்ற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. அதற்கு பதிலாக மொத்த உலகமும், என்னுடைய மொத்த உறவினர்கள், நான் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உள்ள நபர்கள், நான் படிக்கின்ற இடத்தில் உள்ள நபர்கள் என்று எல்லாரும் தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் ஆசாரியர்களாய் நம் ஒவ்வொருவரையும் நியமித்துள்ளார். தேவன் நியமித்த ஊழியத்தை நாம் சரியாக செய்து முடிப்போம். ஒருவேளை இந்நாள் வரைக்கும் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்பு என்ன என்று நான் தெரியாமல் இருந்தேனாகில் கர்த்தர் இன்று நம்மளிடம் பேசியுள்ளார். அந்த ஊழியத்தை செய்ய தேவனிடம் நாம் பலன் கேட்போம். நாம் தலைகளை தாழ்த்தி ஒரு சிறிய ஜெபத்தோடு நாம் முடிப்போம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இன்றைய நாளிலும் கர்த்தாவே, நீர் ஏற்படுத்தின இந்த ஆசாரிய ஊழியத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆசாரியர்களை எதற்காக நீர் ஏற்படுத்தினீர்? ஏன் ஆரோனே நீர் ஆசாரியனாக ஏற்றுக்கொண்டீர்? ஆரோனே ஏற்றினது போல எங்களையும் நீர் ஆசாரியராக மாற்றியுள்ளீர் என்று நாங்கள் படித்தோம். கர்த்தாவே, இந்த ஆசாரிய ஊழியத்தை நாங்கள் தொடர்ச்சியாக செய்யத்தக்கதாக கர்த்தர் இந்த ஆசாரியர்களை குறித்த காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாய் எங்களுக்காய் பாடுபட்டு மரித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லாம் தான் ஜெபிக்கிறோம். ஜீவனும் இருக்கும் நல்ல பிதாவே, ஆமேன்.